வணக்கம். ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் கழிச்சு இந்த விமர்சனம். ஆனால் இன்னும் படம் தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் சமீபத்தில் நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து இந்த படம் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னது இந்த பிரேமலு தான். ஸோ அந்த பிரேமலு ரிலீஸ் ஆன வீக்கெண்டில் லால் சலாம் லவ்வர்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சா. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் க்ரௌடடான வீக்கெண்டு. அப்புறமா பார்ப்போம் தள்ளி போட்டு சரியாக பார்க்கவே முடியல. சரி, கொஞ்சம் க்ரௌடடான தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஏன்னா காமெடி படங்கள் எப்பயுமே கொஞ்சம் க்ரௌடடான தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் கூட பெட்டராக ஒர்க் அவுட் ஆகுன்றதுனால பார்த்துட்டே இருந்தால் க்ரௌடு இருக்கிற தியேட்டரில் டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் இருக்கிற தியேட்டரில் க்ரௌடு இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சா. ஸோ வேறு வழியே இல்லாமல் கொஞ்சம் இல்லை ரொம்பவே க்ரௌடு கம்மியாக இருக்கிற ஏஜிஎஸ் ஸ்க்ரீனில் போய் இந்த படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட. இந்த படம் பயங்கரமாக பாப்புலர் ஆனதுனால ஹைதராபாத்தில் நடக்கிற கதை அப்படிங்கிறனால தெலுங்கில் வேறு டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. ஸோ அதனால் இப்போதைக்கு ஓடிடி ரிலீஸ் இல்லைங்கிற மாதிரிலாம் போஸ்டர் ஒட்டி படத்தை தெலுங்கில் வேறு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தை இதுக்கு பிறகு நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுபடி இந்த ரிவ்யூவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரேமலு டிகிரி முடிச்சுட்டு யூகே போய் படிக்கலாம், வேலை பண்ணலாங்கிற பிளானில் இருக்கார் ஹீரோ நஸ்லின். ஆனால் அவருடைய யூகே விசா ரிஜெக்ட் ஆகிடுது. அடுத்த 6 மாதத்துக்கு அவரால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாரு. அடுத்த 6 மாதத்துக்குலாம் வீட்டில் இருக்க முடியாது. அப்பா அம்மா எப்போதாலும் சண்டை போட்டே இருக்காங்க, பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏதாவது ஒரு வழியை சொல்லுன்னு ஃப்ரெண்டு சந்தோஷ் பிரதாப் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. சந்தோஷ் பிரதாப், நான் ஹைதராபாத் போய் கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நீ வேணா என் கூட வா, அந்த 6 மாதத்துக்கு ஏதாவது உருப்படியாக பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்றாரு. ஸோ இவங்க 2 பேரும் ஹைதராபாத் போகிறாங்க. ஹைதராபாத்தில் ஆல்ரெடி மமிதா பைஜு ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மமிதாவும் ஹீரோ நஸ்லினும் ஒரு கல்யாணத்தில் எதாச்சியாக மீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய பிரேமலு என்ன ஆச்சு அப்படிங்கிறதா படத்துடைய கதை. இதை ஒரு ஸ்கிரிப்டாக படிக்காமல் கதையாவோ நரேஷனாவோ சொல்லி எப்படி ஓகே பண்ணியிருப்பாங்கிறத அந்த படம் பார்க்கும்போது நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா கதையாக பெருசாக புதுசாலாம் எதுவும் கிடையாது. வெவ்வேறு பேக்ரவுண்டை சேர்ந்த 2 பேர் மீட் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்கிற ஒரு புராதனமான லைன் தான். அதை அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளை சிரிக்க வைக்கிற ஹியூமர் மூலமாக என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக மாற்றிருக்காரு இயக்குனர் கிரீஷ். மெச்சூரிட்டி இல்லாத, வாழ்க்கையில் சீரியஸ்னஸ் இல்லாத, என்ன பண்ண போகிறோன்ற கோல் இல்லாமல் லவ்வில் மட்டுமே சீரியஸாக இருக்கிற ஒரு கேரக்டரை அவ்வளோ பர்ஃபெக்டாக போர்ட்ரே பண்ணியிருக்காரு ஹீரோ நஸ்லின். செம்ம யூஸ்லெஸ்ப்பா, ஆனால் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரில் அப்படியே ஃபிட்டின் ஆயிடுறாரு. இவருடைய காமெடி டைமிங்கை பார்க்கும்போது தெலுங்குல நவீன் பாலிஷெட்டியோட காமெடி டைமிங் ஞாபகம் வந்துச்சு. அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. மமிதா பைஜு கொஞ்சம் பிசகி இருந்தாலும் தமிழ் சினிமாவோடைய வழக்கமான லூஸ் ஹீரோயினாக மாறி இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய கியூட்னஸை எங்கேயுமே டெலிபரேட்டாக காமிக்காமல் ஒரு பேலன்ஸ்டான போர்ட்ரேயில் கொடுத்துருக்காங்க. அவங்க காமிக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ், அவங்களுக்கு வர ப்ரப்போசல்ஸை லெஃப்ட் ஹேண்டை டீல் பண்ணுற விதம், அதே சமயம் டுவர்ட்ஸ் எண்ட் அவங்களுடைய ஃபீலிங்ஸை அவங்க சப்ரஸ் பண்ணுற விதம்னு ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையுமே மமிதா ரொம்ப இயல்பாகவே இருக்காங்க. படம் முழுக்க நஸ்லினை விட நிறைய இடங்களில் ஸ்கோர் பண்ணி கைத்தட்டல் வாங்குறது அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டர் நடிச்சிருக்கிற சங்கீத் பிரதாப் தான். இப்படி ஒரு ஃப்ரெண்டாக ஆச்சரியப்படுற அளவுக்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு கேரக்டர், அது அவ்வளோ நேச்சுரலாக, ஹியூமரஸாக, எஃபர்ட்லெஸ்ஸாக கேரி பண்ணியிருக்காரு சங்கீத் பிரதாப். சும்மா நேம்சேக் ஹீரோ ஃப்ரெண்டுன்னு ஒரு கேரக்டராக இல்லாமல் ஒரு சிறப்பான சப்போர்ட்டிங் கேரக்டர். ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கேரக்டரில் ஷியாம் மோகன், அந்த கேரக்டரை பார்க்கும்போது நிஜ லைஃப்பில் நம்ம அதே மாதிரியான கேரக்டர்ஸை பார்த்துருப்போம் இல்லையா, அதனால் செம்ம எரிச்சலாக இருக்குது. அதனால் அவர் நல்ல நடிச்சிருக்காரு தான் நம்ம சொல்லணும் இல்லையா. ஒரு பக்கம் அவர் பண்ணுறதெல்லாம் ஃபன்னியாகவும் இருக்குது, எரிச்சலாகவும் இருக்குது. அதனால் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவரை கலாய்க்கும் போதெல்லாம் நமக்கு திருப்திகரமாகவும் இருக்குது. ராம்காம் ஜானர் படங்களில் ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரிக்கு அடுத்து பெருசாக கிளிக் ஆக வேண்டிய விஷயங்கள் படத்துடைய மியூசிக்கும் விஷுவல்ஸும். எப்படி வாரணே அவசியம் உண்டு படத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச பெசநகரையே ரொம்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக நம்மளுக்கு காமிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த படத்தில் ஹைதராபாடை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக காமிச்சிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் அஜ்மல் சாபு. படத்தோட இசை, பின்னணி இசை ரெண்டுமே இருக்கிற இடமே தெரியாமல் நரேட்டிவோட அவ்வளோ அழகாக பிளெண்டாக இருக்குது. ஸோ ஃபீஸ்ட் ஃபார் த ஐஸ் மட்டும் இல்லை, இயர்ஸும் கூட. எப்படி ஒரு அன்ரிலையபிள் நரேட்டர் கேரக்டரை நல்லா எழுதுனா அந்த திரைக்கதையை சுவாரஸ்யமாகுமோ, அதே மாதிரி எய்ம்லெஸ்ஸான ஒரு கேரக்டர் நல்லா எழுதினாலும் அந்த திரைக்கதையும் சுவாரஸ்யமாகும் போல இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ ஒரு எய்ம்லெஸ்ஸான கேரக்டர் தான். படம் ஆரம்பமாகும் போதே அவரோட லவ் ஃபெயிலியரோட தான் ஆரம்பமாகுது. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு, எங்கே போக போகிறாருன்றது அவருக்கும் தெரியாது, ஸோ ஆடியன்ஸுக்கும் தெரியாது. அவர் கூடவே ட்ராவல் பண்ணி தான் நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஒன்று ஒன்றா. ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட் இந்த சாதாரணமான கதையை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருக்கு. ராம்காம் படங்களோட எண்டிங் இதுதான், அதோடைய ட்ராஜெக்டரி இதுதாங்கிறதும் நம்மளுக்கு தெரியும், அதுவும் நம்மளுக்கு ஃபெமிலியராக தான் இருக்கும். ஆனால் இதுலேயும் நஸ்லினுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி நம்மளுக்கு சொன்ன விதம், அவர் சங்கீத் பிரதாப்பை மீட் பண்ணுற அந்த சீன், இவங்க 2 பேரோட ஹைதராபாத் பயணம், அங்கே இவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள், அடுத்தடுத்த விஷயங்கள் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் ஆகுது. ஹீரோயினுடைய ட்ராக்கை இந்த அளவுக்கு டீட்டெயிலாக டெப்த்தாக நம்மளுக்கு காமிக்கலனாலுமே கூட தேவையான விஷயங்களை போர் அடிக்காமல் சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்கிற ஈக்குவேஷனை காமிச்சதும் நல்லா இருந்தது. தென் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் சிச்சுவேஷன்லையோ, கேரக்டர்ஸோடைய பிஹேவியர்லையோ, டயலாக்ஸ்லையோ காமெடியை வச்சு நம்மள அழகாக சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. இது இந்த கதை இன்னும் கூட சுவாரஸ்யமாகுது. கல்யாண வீட்டில் நடக்கிற சம்பவங்கள், நஸ்லினும் மமிதாவும் சேரக்கூடாதுன்னு ஷியாம் மோகன் பண்ணுற விஷயங்கள், ஷியாம் மோகனுக்கும் மமிதாவுக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் நஸ்லின் ஃபீல் பண்ணுற அந்த காட்சிகள், மேத்யூ தாமஸோடைய கேமியோ, ரிஜெக்ஷனை ஹீரோ டீல் பண்ணுற விதம், டுவர்ட்ஸ் எண்ட் ஷியாம் மோகனை ஹீரோ அவர் ஃப்ரெண்டும் கலாய்க்கிற அந்த ஒரு சீனு, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். பட் ஒரே மாதிரியான விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுற மாதிரியான அந்த ஃபீல் இந்த படத்துடைய முக்கியமான பிரச்சனை. கண்டிப்பாக ஒரு சில சீக்வன்ஸோடைய லென்த்தை குறைச்சிருக்கலாம். அண்ட் நான் பார்த்த தியேட்டரில் கூட்டம் இல்லைங்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, எல்லா ஜோக்ஸுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகலை.
சிரிக்க வைக்கிறாங்க. ஆனால் இந்த லாஃப் அவுட் லவுட் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 2-3 தான் படத்தில் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஆனால் இந்த படத்தோட எண்டிங் எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக அப்பீல் ஆகலை. ஏன்னா ஹீரோ ஒரு ஹோப்லெஸ் ரொமான்டிக், அவர் பார்த்தோன்னே லவ் பண்ணிடுறாங்கிறத நம்மளால் நம்ப முடியுது. ஆனால் ஹீரோயின் பதிலுக்கு ஏன் ஹீரோவை லவ் பண்ணுறாங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான காரணங்கள் நம்மளுக்கு சொல்லப்படலை. இது அவங்களுக்குள்ள கில்ட்டுனால வர லவ்வா, ஆஃபீஸ் பிரச்சனை, ரூம்மேட் இல்லாத தனிமை, இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள உருவாகிற லவ்வா, இல்லை நிஜமாவே ஜென்யூனாக லவ் பண்ணுறாங்கன்ற எந்த விஷயமுமே நம்மளுக்கு தெளிவாக சொல்லப்படலை. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் குட் நைட் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கூட தோணுச்சு. லவ் இஸ் பிளைண்ட், அதனால தான் ஹீரோ லவ் பண்ணுறாருன்ற மாதிரி சப்ப கட்டி நம்ம ஜஸ்டிஃபிகேஷனாக சொல்லலாம். ஆனால் ஹீரோயின் சேர்ற அந்த மொமெண்ட்டை இன்னும் கூட கன்வின்சிங்காக அழுத்தமாக சொல்லியிருந்தா இன்னும் கூட அழுத்தமாக இந்த படம் எனக்கு மனசில் பதிஞ்சிருக்கும். மொத்தத்தில் இந்த பிரேமலு ஒரு பாசிட்டிவான, ஜாலியான, ஃபீல் குட் ராம்காம், இப்படியான ஜானர் படங்கள் பிடிக்கும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கூட்டம் இருக்கிற தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஹியூமர் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். தெலுங்குல சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு ஓடிடி ரிலீஸ் இல்லைன்னு ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா ஓடிடியில் வரும்னு நினைக்கிறேன். அப்போ கூட கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னையில் எல்லா மல்டிப்ளெக்ஸஸ்லையுமே சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது, அதை செக் பண்ணிட்டு போங்க.